நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் புத்தாண்டை ஒட்டி தலைக்கவசம் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு 1 கிராம் தங்க நாணயம் வழங்கப்பட்டது. நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் தஞ்சை ஜோதி அறக்கட்டளை சார்பில் தமிழகத்தில் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புத்தாண்டை ஒட்டி தஞ்சை பழைய நீதிமன்ற சாலையில் ஹெல்மெட் விழிப்புணர்வு நிகழ்ச்சி முன்னெடுக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார், மேலாளர் ஞானசுந்தரி உள்ளிட்டோர் செய்திருந்தனர். இதில் இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்து வந்த 4 நபர்களுக்கு தலா 1 கிராம் தங்க நாணயம் வழங்கப்பட்டது. இதேபோல் 25 நபர்களுக்கு தலா 1 கிராம் வெள்ளி நாணயமும் 30 நபர்களுக்கு இலவச பெட்ரோலும் வழங்கப்பட்டது. இதேபோன்று பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும் என ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் தெரிவித்தார். தஞ்சை பழைய ஆட்சியர் அலுவலக சாலை வழியாக சென்ற இருசக்கர வாகன ஓட்டிகள், குறிப்பாக வாகனம் இயக்குபவரும் பின்னால் அமர்ந்திருந்தவரும் தலைக்கவசம் அணிந்திருந்த நபர்களை பார்த்து தேர்ந்தெடுத்து அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக தலா 1 கிராம் தங்க நாணயம் இன்று வழங்கப்பட்டது. மேலும் 25 இருசக்கர வாகன ஓட்டிகள், தலைக்கவசம் அணிந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு 1 கிராம் வெள்ளி நாணயம் ஆகியவை ஊக்கப்பரிசாக இன்று வழங்கப்பட்டது. மேலும் இந்த 30 வாகன ஓட்டிகளுக்கு இந்த தங்க நாணயம் பரிசாக பெற்றவர்களும் வெள்ளி நாணயம் பரிசாக பெற்றவர்கள் என சுமார் 30 வாகன ஓட்டிகளுக்கு விலையில்லாத பெட்ரோலும் இன்று வழங்கப்பட்டது. விபத்தில்லாத தஞ்சையை இந்த புத்தாண்டில் உருவாக்கிட அனைவரும் சபதம் ஏற்க வேண்டும் என்ற உறுதிமொழியுடன் இந்த நிகழ்வு நடைபெற்றது. நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை ஆகியவை சமூக பொறுப்புடன் கூடிய விழிப்புணர்வு பிரச்சாரங்களை தொடர்ந்து முன்னெடுக்கும். சாலை விதிகளை பின்பற்றுறதுனால உங்களுக்கும் உங்கள் பையனுக்கும் நாங்கள் இன்னைக்கு சின்ன கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த கிஃப்ட் சின்ன கிஃப்ட் இல்லை, அது 1 கிராம் கோல்டு காயின். அது ஒரு பெரிய கிஃப்ட் இந்த நியூ இயர் அதுமா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஆக்சுவலாக இந்த கோல்டு காயின் இதுக்காக ஒன்றும் இல்லாமல் நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், வெளியில இருந்து போயிட்டு உள்ளார வரும்போது நம்ம உயிர் நம்மளோட வருது அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு ஹெல்மெட்டை இதுக்காக ஒரு விழிப்புணர்வாக சொன்னது ரொம்ப பெருமையாக இருக்குது.